ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சொல்லப்போனால் அந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சந்திரன் வளர்பிறை அமைப்புகளில் பௌர்ணமியை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளில் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இப்பொழுது உங்களுக்கு அப்படியே வலிமையான ஒரு அமைப்பிலேயே இருக்கிறார். 4, 5, 6ஆம் இடங்கள் அப்படி ஒன்று பெரிய கெட்ட பாவங்கள் சந்திரனுக்கு இல்லை. அதை விட 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது வாரத்தின் ஆரம்பத்திலேயே வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அம்மா கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, மாணவ பருவத்தில் இருப்பவங்களுக்கு கல்வி மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை நடுவாந்திரமா பார்த்தீங்கன்னு சொன்னா 5ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். 4 குடையவர் 5ஆம் இடத்துல இருப்பது எல்லா நிலைகளிலையும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் 2 நாளைக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. காசு பணம் வரும், வருமானம் நன்றாக இருக்கும். எல்லா விதத்திலும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு வகையில் நல்லவைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். வாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் கடன் நோய் போன்ற அமைப்புகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கூட அவர் பெரிய அளவில் கேதுவோடு சேர்ந்தாலும் குருவின் பார்வையிலே இருக்கிறார். அப்போ அந்த கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய அந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கடன் நோய் போன்றவைகளை எதிர்க்கக்கூடிய அமைப்புல, எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்புல, எதையும் ஜெயிக்கக்கூடிய வேலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இந்த வாரம் இயல்பானதாக வாரத்தின் நடுப்பகுதியில் ஏதேனும் பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான யோக வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நிலைமையில 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கிறார் சந்திரன். வாரத்தின் ஆரம்பத்திலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சோசியல் மீடியாவில் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இப்போ வீடியோ போடணும், சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்ற மாதிரி யாருன்னா இருப்பவங்க சோசியல் மீடியாவில் நல்ல உறவுகள் அல்லது காதல் போன்ற அமைப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாரத்தின் ஆரம்ப நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கள் செவ்வாய் 2 நாளுமே அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. போட்டித் தேர்வுகளில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இன்டர்வியூக்கு போகிறது சக்சஸ் ஆகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அரசு சார்ந்த அமைப்புகள்லேயும் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரியான வாரத்தின் நடுப்பகுதி நாட்களில் அவர் 4ஆம் இடத்திலேயே வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அதுவும் ஓரளவிற்கு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த வாரத்தில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தம்பி தங்கைகளால் ஏதேனும் ஒரு நிலையில சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே ஒரு நட்புனால எந்த விதமான நல்லது நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள், நான் தாங்க ஃப்ரெண்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவர் எனக்கு எதையுமே செய்யறது இல்லைங்க திருப்பி என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு நிலையில நண்பர்களின் மூலமாக உதவிகளை பெறக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் உண்டுங்க. இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இந்த வாரத்தில் என்னன்னா, அடுத்தவர்களுடைய உதவியினாலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு எல்லா மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. பெரும்பாலும் பெரிய சோதனைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போவதில்லை. வாரத்தின் கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய, குழந்தைகள் இதுவரைக்கும் என்னென்ன குறையில் இருந்தாங்களோ அந்த குறைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலையில முற்றிலும் ஒரு மாறுபட்ட நல்ல முன்னேற்றம் உள்ள யோக வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 2, 3, 4 என்கின்ற 3 இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். தனாதிபதி தன வீட்டிலே இருக்கிறார். பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். எங்கேயாவது காசு போய் மாட்டிக்கிச்சு, அவர்கிட்ட போய் காசு கொடுத்தேன், வேலைக்குன்னு காசு கொடுத்தேன், ஒரு தொழிலுக்குன்னு காசு கொடுத்தேன், ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு காசு கொடுத்தேன், ஏமாத்திட்டாரு என்கின்ற மாதிரி உங்களுடைய பணத்தை கொடுத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. இன்னும் சில பேருக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. காதலன் காதலி அறிமுகமாகின்ற வாரம்னு இந்த வாரத்தை சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நல்லாவே இருக்கிறார். குரு சுக்கிர பரிவர்த்தனை, உச்ச சுக்கிரன் வலுவாக 10ஆம் இடத்தில் இருப்பது, இப்போது குடும்பாதிபதியும் வலுவாக இருப்பது என்பது குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள். ஃபர்ஸ்ட் திருமணம் ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு,
டைவர்ஸ் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு. கல்யாணமே நடக்கலைங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது லவ் ஒன் சைடாக போய்கிட்டு இருக்கு, அந்த லவ்வை வந்து சரியாகலை, இதுக்கெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. யார் வாழ்க்கை துணை, யார் வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிற நண்பர்கள் யார், வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அப்படியே ஒரு மாதிரியாக உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வாரத்தின் முதல் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய முதல் 3 நாட்களுக்குள்ளேயே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல தன்மைகள் அமைந்த மிகப்பெரிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. 2, 3, 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது, வாரத்தின் இறுதியில் சந்திரன் குரு பார்வை, சுக்கிர பார்வை போன்ற அமைப்புகள் இருப்பது, வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வந்து அந்த பனியன் ஏற்றுமதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடிய அனைத்து பெரிய அளவில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாம ஒரு சகஜமாக எல்லாம் நிறைவேறக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாற்றமுள்ள முன்னேற்ற நல்ல வாரம். கடகராசிக்காரர்களுக்கு அட்டகாசம். இன்னும் 2 வாரத்தில் அஷ்டமச்சனி விலகப் போகிறது. இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அஷ்டமச்சனி விலகப் போகிறது. என்ன அட்டகாசம்! வாரத்தின் ஆரம்ப நாளே ராசிநாதன் பௌர்ணமி அமைப்புகளில் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சந்திரன் பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக ராசியில் இருப்பது என்பது மனசை அப்படியே துள்ளி வைக்கக்கூடிய ஒன்று. 1, 2, 3ஆம் இடங்கள்ல இருக்கிறார். சந்திராசிரமம் இந்த வாரத்தில் கிடையவே கிடையாது. வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த 2 வருடங்களாக நடந்து வந்த அத்தனை சோதனைகளையும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதமான தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய ஒரு சுப வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்தஸ்து, கௌரவம் திரும்ப வருங்க. இது வரைக்கும் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, எந்த இடத்துல அழுக வந்ததோ, எந்த இடத்துல கண்ணீர் வந்ததோ, எந்த இடத்துல மதிப்பு இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய, கௌரவம் திரும்ப வரக்கூடிய, பணம் திரும்ப வரக்கூடிய, தூக்கம் இல்லாத நிலைமைகள் எல்லாம் போய் ஒரு சந்தோஷம், நிம்மதி போன்றவைகள் திரும்ப வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றமுள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள்லாம் பெருசாக சொல்ல வேண்டாங்க. ஒரு 2 வருஷம் பெருசாக கஷ்டப்பட்டுட்டீங்க. அஷ்டமச்சனி என்பது யாரையும், ஜோதிடத்தை நம்பாதவரை கூட நம்ப வச்சிருச்சு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். கடந்த 2 வருஷமாக அதிகம் கமெண்ட் கொடுத்தது, அதிகம் வீடியோக்களை பார்த்தது கும்பராசிக்காரர்களும் உண்மையில் கடகராசிக்காரர்களும். அந்த அளவுக்கு சனி உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து விட்டார். இந்த சோதனைகள் இனிமே படிப்படியாக தீரப்போகிறது. இந்த வாரத்திலிருந்தே மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்க போகிறது. எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற தைரியம் வரப்போகிறது. பணம் வரப்போகுது. எல்லாம் இருந்தாலும் பணம் வரணும்ல. ஒரு நல்ல வேலை, பணம் வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஒரு நல்ல வேலை கிடைக்கும், தொழில் முன்னேற்றமாகும், வியாபாரம் நன்றாக இருக்கும், எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் இருக்கக்கூடிய யோக வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.